வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. ஆக்சுவலி எல்லாருமே படித்தவர், பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்க, சிஓ, டைரக்டர்ஸ், ஹை சொசைட்டி இவங்களாம் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அரசியல்ன்றது ஒரு தேவையில்லாத சப்ஜெக்ட்டு, தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் இப்போ இந்தியாவிலே பெஸ்ட்டாக தமிழ்நாடு தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாலிடிக்ஸ். எஜுகேஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு என்ன காரணம்னா பாலிடிக்ஸ். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு என்ன காரணம்னா பாலிடிக்ஸ். இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கும், அதுக்கு என்ன காரணம்னா பாலிடிக்ஸ். நம்ம கல்ச்சர் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னா பாலிடிக்ஸ். இது ஒரு 30% 40% பீப்புள் தான் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் 60% பீப்புளும் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் நம்ம எல்லாமே டெவலப் ஆகும். எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அதுக்கு பாலிடிக்ஸ் வேணும். பாலிடிக்ஸ் இல்லாமல் இங்கே எப்படி பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசியல் இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்கீம் இங்கே வர முடியுமா? எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, வேறு வாட் எவர் இட் மேபீஸ், ஏதாவது அரசியல் இல்லாமல் இங்கே வர முடியுமா? அப்போ அதை பற்றி தெரியணும்ல. அதை பற்றி தெரியாமலே அது தேவையில்லாத சப்ஜெக்ட் மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் தற்குறியாக இருக்கிறதால தான் நிறைய இன்னமும் டெவலப் ஆக வேண்டிய ஒரு 60-70 விஷயங்கள் நம்ம பண்ண முடியாமல் இருக்கிறோம். அதனால் அரசியல்னால் என்னான்னு நீங்களும் புரிஞ்சுங்க, உங்கள் சில்ட்ரன்ஸுக்கும் புரிய வைங்க. தனி மனிதனை பற்றி சொல்லக்கூடாது. அரசியல்னால் என்ன, அதுக்கு நம்மளுடைய கன்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும், இதை பற்றி அவேர்னஸ் உங்கள் சில்ட்ரன்ஸ், உங்கள் வீட்டில், உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு, ஏன் நீங்களே நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் டெவலப் ஆகும். இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை வெகு தூரம் இருக்குது. இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதை அறிவுணர்வோடு புரிந்து கொண்டால் அனைவருக்கும் நல்லது. வணக்கம்.